உங்கள் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல தீர்வுகள் உள்ளன. ஆனால் விந்தணு இயக்கம் மற்றும் உருவவியல் அதிகரிப்பது பற்றி என்ன? இந்த பிரச்சனையையும் தீர்க்க இயற்கை முறையில் ஏதேனும் வழி உள்ளதா? அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர். ஹலோ எல்லோரும், நான் டாக்டர் ஹிமான்ஷு தவான். உங்களுடன் இன்று நான் உங்களுக்கு விந்தணு இயக்கம் மற்றும் விந்தணு உருவவியலை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்று சொல்லப் போகிறேன். எனது வீடியோக்களில் வைட்டமின் டி மற்றும் B12 ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நான் அடிக்கடி வலியுறுத்துகிறேன். உங்கள் உடலில் இந்த வைட்டமின்கள் போதுமான அளவு இருந்தால் உங்கள் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி மற்றும் ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி அவ்வளவு பாதிக்கப்படாது. இந்த வீடியோவில் நல்ல சுழற்சி மற்றும் உருவவியலை பராமரிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறேன். எடுத்துக்காட்டாக, உங்களிடம் போதுமான வைட்டமின் டி மற்றும் B12 இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். நமது உணவு பழக்கங்கள் கலாச்சார வேறுபாடுகளால் சில நேரம் நமது மொத்த ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன. ஏனெனில் மக்கள் உடலுக்கு தேவையான அவசிய ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு அசைவ உணவை நம்பியிருக்கிறார்கள். சிலர் சைவமாகவோ அல்லது முழுமையாக வீகனாகவோ இருக்கலாம். இதன் காரணமாக நம் உடலில் வைட்டமின் டி மற்றும் B12 மற்றும் ஜிங்க் மற்றும் செலினியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களில் குறைபாடு ஏற்படுகிறது. உங்கள் திரையில் இந்த வைட்டமின்களில் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளின் பட்டியலை நீங்கள் காணலாம். மேலும் இவற்றை குறிப்பு செய்ய வீடியோவை நிறுத்தி குறிப்பிடலாம். நீங்கள் போதுமான வைட்டமின் டி பெறுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த சூரிய ஒளி பகுதியில் சிறிது நேரம் செலவிட முயற்சி செய்யுங்கள், ஏனெனில் அது வைட்டமின்களின் சிறந்த இயற்கை ஆதாரமாகும். நீங்கள் குறைந்த சூரிய ஒளி உள்ள ஒரு பகுதியில் வசிக்கிறீர்கள் என்றால், குறிப்பாக குளிர்கால மாதங்களில், முதலில் நான் பகிர்ந்து கொண்ட இயற்கை மூலத்திலிருந்து வைட்டமின் டி எடுக்க முயற்சியுங்கள் அல்லது உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதை ஒரு சப்ளிமெண்ட் போல எடுத்துக் கொள்ளலாம். வைட்டமின் B12 பொதுவாக இறைச்சி, மீன், முட்டை மற்றும் பால் போன்ற விலங்கு தயாரிப்புகளில் காணப்படுகிறது. நீங்கள் சைவ உணவு உண்பவராகவோ அல்லது வீகன் உண்பவராகவோ இருந்தால், பால் அடிப்படையிலான தாவர உணவுகள் மற்றும் சீரியல்கள் மற்றும் ஊட்டச்சத்து ஈஸ்ட் போன்ற வலுவூட்டப்பட்ட உணவுகளிலிருந்து B12 ஐ பெறலாம். மீண்டும், உங்கள் உணவில் இருந்து போதுமான அளவு பெற முடியாவிட்டால், நிறுவனம் ஒரு சிறந்த மாற்று வழி அமையும். இப்போது சிங்க் மற்றும் செலினியம் பற்றி பேசுவோம். துத்தநாகம் மற்றும் செலினியம் ஆகியவை ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாக்குவதிலும் அவை இனப்பெருக்க பாதையில் பயணிக்க போதுமான ஆற்றலை வழங்குவதிலும் உதவும் 2 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும். போதுமான அளவு ஜிங்க் பெற நீங்கள் பூசணி விதைகள், சியா விதைகள் அல்லது உங்கள் அன்றாட உணவில் முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை சாப்பிடலாம். இதேபோல் செலினியத்திற்கு நீங்கள் பிரேசில் நட்ஸ் மற்றும் சூரியகாந்தி விதைகள் மற்றும் பழுப்பு அரிசியையும் பார்க்கலாம். இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்ப்பது ஆரோக்கியம், விந்தணுவின் உயிர்வாழ்வு மற்றும் வடிவமைப்பை ஆதரிக்க உதவும். இருப்பினும் உணவு மட்டுமே போதுமானது அல்ல. ஆம், ஆரோக்கியமான ஸ்பெர்ம் புரொடக்ஷனுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து மிகவும் முக்கியம் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பதும் அதே அளவுக்கு முக்கியமாகும். ஏனெனில் ஊட்டச்சத்து தவிர உடலின் சரியான செயல்பாட்டிற்கு உங்கள் ஹார்மோன் அளவை திறமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய வீடியோவுக்கு இதுவே முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்ததாக நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை அழைக்கலாம். நானும் எனது குழுவும் உங்களுக்கு சரியான தீர்வை அளிக்க இங்கே இருக்கிறோம். என்னை பார்த்ததற்கு நன்றி மற்றும் நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கவனமாக இருங்கள்.